ஹாய்ங்க. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம். மறுபடியும் வீடியோ போடுறேன். 1 வீக் மேலே ஆயிடுச்சு. இதுதான் எங்கள் குவார்ட்டர்ஸ் வியூ பாயிண்ட்டு. மார்னிங் எழுந்ததுமே வந்து வெளியே வந்து பார்ப்பேன். பார்த்து முடிச்சுட்டு நேராக கிச்சன் போய் பார்ப்பேன். ஃபுல்லாக பாத்திரம் இருக்கும். பாத்திரத்தை எல்லாத்தையுமே விளக்கணும். எப்படி பாத்திரம் வருதுன்னே எனக்கே தெரியல. எங்கேருந்து வருதுன்னும் தெரியலை. இத்தனைக்கும் நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். எதுக்கு இவ்வளோ பாத்திரம், ஏன்னு எதுவுமே எனக்கு தெரியலங்க. தெரிஞ்சால் சொல்லுங்கள். விளக்கிட்டே தான் இருக்கேன். எங்கேருந்து விளக்குறேன், எங்கேருந்து பாத்திரம் வருது, ஒன்றுமே எனக்கு தெரியல. சரி விடுங்க. பாத்திரம் வரதும் போகிறதும் சகஜம்தான். எல்லா பாத்திரத்தையும் ஃபுல்லாக விளக்கி முடிச்சுட்டு யூஸ்வலாக மார்னிங்கே லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு கொடுத்துருவேன் ஹஸ்பண்ட்க்கு. இன்றைக்கி என்ன பண்ணேன்னா பாலக்கீரை போட்டு பருப்பு போட்டு கடைசல் மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன். அப்புறமா பொரியலுக்கு சொரக்காய் பொரியல். சொரக்காய் எல்லாத்தையுமே வணக்கி கொடுத்துட்டு மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு உப்பு எல்லாத்தையும் போட்டு ஃபுல்லாக நல்லா கொதிக்க விட்டு சுண்ட விட்டு நல்லா மசிச்சு கொடுத்துட்டேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஹஸ்பண்ட்க்கு வந்து பச்சை பயிறு சுண்டல், அப்புறம் முட்டை, செவ்வாழை. யூஸ்வலாக கொஞ்சம் டயட் ஃபுட்டு கொஞ்சம் மாறும், பட் ஆனால் சேம் ப்ரொசீஜர் தான் இது. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் போனதுமே எல்லா பாத்திரத்தையும் மறுபடியும் போட்ட பாத்திரம் எல்லாம் வந்துருச்சு. சமைச்சோம்ல, மறுபடியும் பாத்திரம் வந்துருச்சு. மறுபடியும் பாத்திரத்தை எல்லாத்தையுமே ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு எல்லா அடுப்பத்துட்டு எல்லாத்தையுமே துடைச்சிட்டு, யூஸ்வலாக அதெல்லாம் செய்ய மாட்டேங்க, டெய்லியெல்லாம் செய்ய மாட்டேன். வீக்லி ஒன்ஸ், வீக்லி 2 அப்படி தான் செய்வேன். எல்லோரும் மாதிரி துடைச்சிக்கிட்டே இருக்க மாட்டேன். ஏன்னா சும்மா எறும்பு எங்கேருந்து வந்துக்கின்னு இருக்குன்னு தெரியல, ஃபுல்லாக வந்துட்டுருக்குங்க. துடைக்க சாப்பீஸ் போட போட வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் யூஸ்வலாக நான் வந்து டெய்லி துடைக்க மாட்டேன். ரொம்ப அழுக்காயிடுச்சு அப்படின்னு தான் துடைப்பேன். அப்புறம் ஒரு 2 வீக்ஸாக ஜிம் போகிறதில்ல. வண்டி இல்லாதனால எங்கள் டாடி வேணும்னு சொல்லிட்டாரா, சர்வீஸ் விட்டனால போக முடியல. அப்புறமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 1 hour 2 hour படிப்பேன். உட்காந்து படிச்சுட்டு ஒரு ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்த வேலைக்கு போவேன். டெய்லியும் இந்த மாதிரி தான் ரொட்டீன் போகும். அப்புறமா ஈவினிங்காக பூ வாங்கிட்டு வந்தார். பூ வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் கட்டிட்டு மறுபடியும் வாஷிங் மிஷினில் எல்லா துணியும் போடணுமா, ஃபுல்லாக எல்லா துணியும் போட்டுட்டு காட்டில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையுமே மெஸ்ஸியாக இருந்துச்சு, எல்லாத்தையுமே மடித்து வச்சுட்டு மறுபடியும் ஈவினிங்க்கு சமைக்க போயிட்டேன். ஒரு பெரிய வடசட்டியில் பண்ணிகிட்ருக்கேன்ல, அது குக்கிங் கிடையாது. வரமிளகாலெல்லாம் சுள்ளெரும்பு வந்துருச்சு. ஸோ அதனால் அதை சூடு பண்ணி அதை ஒரு பெரட்டி அதை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு தனி சம்பளையானில் போட்டு வச்சுட்டேன். ஆல்ரெடி ஒரு டப்பர் வேரில் இருந்தது, அதை மாற்றி வச்சிட்டேன். மறுபடியும் ஈவினிங்க்கு எல்லா பாத்திரத்தையும் மறுபடியும் விளக்கி, எங்கேருந்து வருதுன்னு தெரியல அந்த பாத்திரம், கண்டுபிடிக்கணும். மறுபடியும் எல்லா பாத்திரத்தையும் விளக்கிட்டு மறுபடியும் என் ஃப்ரெண்டு ஊர்லேருந்து வந்திருக்காளா, அவள் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் துணி எல்லாம் ஃபுல்லாக மடித்து வச்சுட்டு மறுபடியும் இந்த டேபிளில் எல்லாமே இந்த டேபிளில் தாங்க வரும். படிக்கிற புக்கை தவிர மற்ற புக்கு எல்லா புக்கும் வரும். அப்புறம் எல்லா துணி எங்கேருந்து வருதுன்னு தான் தெரியல. அப்புறமா ஃப்ரெண்டு காஃபி போட்டாலா, கொஞ்ச நேரம் காஃபி குடிச்சிட்டு சில் பண்ணிவிட்டு இதெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு நைட்டுக்கு டின்னர் வந்து இட்லியும் சாம்பாரும் வைக்கலாம் அப்படின்ட்டு சுண்டல், பட்டாணி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சு இட்லி வச்சுட்டு ஹாட் பாக்ஸில் ஒரு அடசல் போட்டு வச்சுட்டு அப்புறமா நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டதுமே சும்மா லைட்டாக வாக்கிங் போகலாம், ஏன்னா ஜிம்மும் போகவே இல்லை, 1 or 2 weeks ஆகிடுச்சு. ஸோ போகலை அப்படின்ட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் கிளாஸ் 9 o'clock கிளாஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம்ல, இந்த 9 o'clock கிளாஸு அட்டன் பண்ணிவிட்டு 9 to 10:30 இருக்கும். 10:30 வரைக்கும் கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக ஹஸ்பண்ட் கூட பேசிட்டு அப்புறமா தூங்க போயிடுவோம். மறுபடியும் மார்னிங் கிளம்பி போகணும்ல. ஸோ மார்னிங் ஒர்க்கு, மார்னிங் ரொட்டீனே எல்லாமே இதுதாங்க. என்னோடய டே ஃபுல்லாக இதுதான் நடக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் மாறும், எனக்கு கொஞ்சம் ரொம்பவே மாறும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஜேர்னி மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வாக்கில் பார்க்கலாம். பாய் பாய்.
பாய், see you.